வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நம்ம சொந்தங்கள் எல்லார்ட்டையும் நான் இன்னைக்கு என்ன வீடியோ சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ புது வீடு பால் காய்ச்சணும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் ரெகுலர் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம எங்கேயுமே சொல்லலை. சிம்பிளாக நம்மளால் முடிஞ்சது சின்ன வீடெல்லாம் கட்டிருக்கோம். அதனால அம்மாவோட அப்படி தங்கச்சி வீடு மட்டும் வச்சு காய்ச்சி நல்ல நேரத்தில் அதுக்கும் அம்மா வீட்டில் அவங்க செய்கிற சீரை அம்மா சொல்லிட்டாங்க, அவளுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவளுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது நம்ம செய்ய வேண்டிய சீரை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நான் அதுவும் ஒரே நாள்லேயே முடிவு பண்ணதுனால அவனோட வசதிக்கு அவனால் டக்குன்னு என்ன பண்ண முடியுமோ என் தம்பி அதை செஞ்சுருக்கான். அது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நான் இதெல்லாம் வேணாம் தான் சொன்னேன், எதுவுமே வேணாம், நல்ல நேரத்தில் பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் இதெல்லாம் முறை செய்கிற முறை அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் பிறந்த வீட்டிலேருந்து நான் வீடு பால் காய்ச்சறதுக்கு எனக்கு என்னென்ன சீர் கொண்டு வந்தாங்கங்கிறத நம்ம உறவினர்கள்ட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நண்பர்களே, எனக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். மற்றபடி வரிசைக்கு தேவையான வெத்தலை பாக்கு, பழம், ஸ்வீட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் அன்றைக்கும் காலி ஆகிடுச்சு. நம்ம 3 நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிற வரைக்கும் இருக்காது. இந்த பொருள் என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே, அம்மா வீட்டிலேருந்து என்னெல்லாம் எனக்கு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சறதுக்காக இந்த பால் குண்டா வாங்கிட்டு வந்துருக்கான். என்னை கூட்டு போய் தான் வாங்கினாங்க. இந்த பால் குண்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் சக்கரை பொங்கல் செய்வாங்களா, அதுக்கு சின்னதாக சில்வர் குண்டு, அதுக்கு ஒரு மூடி, அதை கிண்டுறதுக்கு இந்த கரண்டி எல்லாமே எடுத்துருந்தாங்க. இந்த கரண்டி இப்போதைக்கு இருக்கு. அது என்னென்னா நானும் அது 2 பேருக்கு போகிறப்ப சின்னோண்டு குண்டு என்கிட்ட இல்லை. ஏற்கனவே நான் அங்கே வச்சுருந்தது பெரிய பெரிய குண்டு, சில்வர் குண்டு, கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்தது ஜாமான்ல இருந்ததுலாம் சின்னதாக இல்லை. இனிமேல் நான் புதுசாக ஒன்றுனா வாங்கணும். பெருசாக இருக்குது. இங்கே 2 பேருக்கு ஆக்கிறதுக்கு இந்த சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் சின்னதாக தான் எடுக்க சொன்னேன். அதுக்கு இதை பிளான் பண்ணியேன். அதனால் அதில் இன்றைக்கி சாப்பாடு வச்சுருக்கிறேன். அதனால் இந்த குண்டு காட்ட முடியல, தாத்தே இருக்குது அடுப்பு மேலே. இது சில்வரில் இது மட்டும். அப்புறம் 3 டம்ளர் எடுத்துருந்தாங்க, அதுவும் அங்கே இருக்குது. நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். பித்தளையில் இந்த விளக்கும் இந்த ஸ்டாண்டும் பெரிய விளக்கு தான் பார்த்தா தம்பி பொண்டாட்டி. நான் தான் ஏற்கனவே 2 விளக்கு இருக்குது, எத்தனை விளக்கு வச்சு என்ன பண்ணுறது. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் மாடலாக இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டாண்டு இந்த விளக்கும் இது செட்டாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு நண்பர்களே, குத்து விளக்கு நல்லா இருக்கா, எப்படி இருக்குது நண்பர்களே சொல்லுங்கள். இது ஜோடி 5000, 4900 ரூபாய் சொன்னாங்க. நாங்கள் பேரை வச்சு 4300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு எடுத்தோம். இதோட பெருசுலாம் இருக்குது. எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்ததே இவ்வளோ பெருசு விளக்கு. அதனால எனக்கு இது இப்போதைக்கு இது போதும். நான் பெரிய வீடு கட்டி போகிறப்ப அப்போ நல்லா நிறைய சீர் செஞ்சுருவாங்க. இப்போ திடீர்னு அவன் அர்ஜென்ட்டுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, ஒரு மீடியமாக இருக்குது. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாச்சு நண்பர்களே. இந்த விளக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட விலை உங்கள் ஊரில் ஜோடி எவ்வளோன்னு சொல்லுங்கள். இந்த விளக்கு மட்டும் பீஸ் கணக்கு தானே, அதாவது ஜோடி இவ்வளோ அப்படின்ட்டு பீஸ் கணக்கு தானே. வெயிட் இந்த மற்ற பித்தளை ஜாமான்லாம் எடை கணக்கு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ குடிப்போகிற வீட்டுக்கு 3 பொருள் எடுத்துகிட்டு போகணும். 3 பாத்திரத்தில். அதாவது ஒன்று அரிசி பாருங்கள், சின்னோண்ட கலசம், அழகாக இருக்குல்ல இந்த கலசம். இதெல்லாம் இன்றைக்கி நைட்டு உட்காந்து எல்லாம் டிசைன் இதெல்லாம் சுண்ணாம்பு வச்சு போட்டோம். இதில் பச்சரிசியம், அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்றும் வைப்பாங்களாம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு நெல், தவிடு, உப்பு வைப்பாங்க அப்படின்ட்டு. நெல், உப்பு, துவரம்பருப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒரு அக்கா சொன்னாங்க. உங்கள் ஏரியாவில் என்னென்ன பொருள் வச்சு வீடு குடி போகிறதுக்கு அனுப்புவாங்கன்னு மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒன்று பச்சரிசி, இன்னொன்று தவிடு, இன்னொன்று உப்பு, உப்பு
இது வந்து இது 3 வந்து அவங்க புது வீடு போகிறவங்களுக்கு இது வந்து பிறந்துட்டு சீர்வரிசை. இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் வித்தியாசமாக வேறு என்ன எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போதைக்கு சிம்பிளாக இதுதான். இந்த 3 கண்டிப்பாக யார் என்ன இந்த பொருள்லாம் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. ஆனால் வசதி இருந்தாலும் இல்லைனாலும் இது 3 கண்டிப்பாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு. இது வந்து ப்ளவுஸ்லாம் கிழிச்சு வச்சுருக்கேன். அன்றைக்கி கட்டலான்னு இருந்தேன். வீடு குளிப்பார் அன்றைக்கி காலையில் என்னால் கட்ட முடியல. நான் வந்து அர்ஜென்ட்டில் 4:30 நல்ல நேரம் வந்து குளிச்சுட்டு வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்த சேரீ இப்போ தான் கட்டியிருந்தேன். அன்றைக்கி நான் கட்டியிருந்தது வந்து பழசுனா ஒரு 2-3 டைம் கட்டின சேரீ இது. இதான் வந்து எனக்கு வந்து எடுத்தது நண்பர்களே வீடு குளிப்பாரத்துக்கு. அஜய்க்கு 2 பேருக்கு தான் எடுத்துருந்தாங்க, வச்சு கொடுத்தாங்க. அஜயோட ட்ரெஸ் வந்து அவன் அன்றைக்கி வீடு குடி போகிற அன்றைக்கி எனக்கும் உடம்பு முடியல, அஜய்க்கு உடம்பு முடியல. மாத்திரை போட்டுருந்தோம். நான் மாத்திரை போட்டு வேறு வழியில் ஏதோ அப்புறம் அன்றைக்கி மெயின்டைன் பண்ணிட்டேன் உடம்ப. அஜய் வந்து ரொம்ப முடியல. அதனால பால் காய்ச்சின உடனே போய் அம்மாவை படுத்து நல்லா தூங்கிட்டான். அங்கேயே தூங்கிட்டு நைட்டுக்கு அப்படியே எங்கள் ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே தானே கடந்துச்சு. அதனால அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தான். எனக்கும் இப்போ 2 நாளாக நேற்றுக்கு வந்து நான் டியூட்டிக்கு போயிட்டு நைட்டு 1:30க்கு தான் வந்தேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். எங்கள் மாவட்டத்தில் வந்து திருமழப்பாடின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே வைத்தியநாதர் கோயிலுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கு வந்து நேற்று டியூட்டிக்கு போயிருந்தேன். கல்யாணம் ஆகாதவங்களாம் அந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் நண்பர்களே. இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதனால் அஜயோட ட்ரெஸ் எல்லாம் நம்ம துவைக்கல. அம்மா வீட்டில் அவுத்து போட்டதே கிடக்க, அதனால் காட்ட முடியல அஜய் ட்ரெஸ்ஸு. அந்த வீடு குடி போகிற இதுலேயும் இவன் வந்து போட்டிருந்தான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ போட்டிருந்தான், வீடியோ எடுத்துக்கு போட்டான்னு என்னன்னு தெரியல. அஜய் வந்து போட்டுருக்கான் ட்ரெஸ்ஸு. அவனை உடனே டக்குன்னு மாற்ற சொல்லிட்டாங்க. இது எனக்கு தான் மாற்ற டைம் இல்லை. அப்புறம் பாலே காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து தம்பி முன்னாடி சொன்னான் சித்தி கட்டு சித்தி அப்படின்னு. எனக்கு அதுக்கப்புறம் வந்து உடனே சாப்பாடு செஞ்சோம். இட்லி பொங்கல் கேசரி சாப்பாடு செஞ்சோம். அது செஞ்சு இது ஒரு 5-6 பேர் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம். அப்புறம் டக்குன்னு உடனே மதிய சாப்பாடு வடை பாயசம் செஞ்சு படைக்கணுன்னாங்க. அப்புறம் உடனே மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பித்தோம். இது வந்து இப்போ கோலம் வேறு போட்டிருந்தாங்களா, அதில் உட்காந்து இது அடுப்பு வச்சு ஆக்கினா அழுக்காக போயிடுன்ட்டு நான் கட்டவே இல்லை, அப்படியே விட்டாச்சு. நேற்று 3ஆம் நாள் வந்து கறி இருந்து வச்சு படைப்பாங்கள்ல, கறி இருந்துச்சு செஞ்சு அப்பயாவது கட்டி சாமி கும்பிடலான்னு தான் நேற்று டியூட்டிக்கு போயிட்டேன். நேற்று வந்து கறி இருந்து என் தங்கச்சி தம்பி கொண்டாட்டிக்குமே செஞ்சு வீட்டில் அதே சூட வைக்க சொல்லி சாமி கும்பிட்டாங்க. நான் ஆள் இல்லை, நானே ஆள் இல்லை, சாமி கும்பிட சொல்லியாச்சு. அதனால அவனோட ட்ரெஸ்ஸு அங்கே கிடக்கு. இதான் நண்பர்களே என்னோடய சேலை பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். தம்பி பிள்ளைட்டு வந்து நீ எவ்வளோ வேணாலும் எடுத்து சித்தின்னு தான் சொன்னான். நான் தான் இது நல்லா இருக்குன்னு சொன்னான். டக்குன்னு இதை எடுத்துட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடு குடி வர்றதுக்கு என்னோட பிறந்த வீட்டு சீர்வரிசை இதான் நண்பர்களே. உங்கவுங்க ஊர்லலாம் வீடு குடி போனால் உங்கவுங்க அம்மா வீட்டில் என்ன வாங்கிட்டு வருவாங்க, எனக்கு என்னென்ன சீர் வரும், அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வசதிக்கு தகுந்தது வரும். நான் அதெல்லாம் பேசல, அதெல்லாம் நிறையா செய்வாங்க. அதை வந்து நானும் அந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய வீடு வாசல் கட்டி நான் வந்து பெருசாக பத்திரிக்கை அடித்து செஞ்சேன்னா எனக்கு அந்த மாதிரி நிறையா சீர்லாம் வரும். இது சிம்பிளாக பண்ணதுனால முக்கியமான இந்த சாஸ்திரம் இந்த ஜாமெல்லாம் வாங்கி ஆகும். அதனால ஒவ்வொரு ஊரில் என்னென்ன வாங்குவீங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இதான் என்னோடய பிறந்த வீட்டு சீர். இதெல்லாம் எங்களோட சீரெலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோலாம் பாருங்கள், லாங் வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே நண்பர்களே, பாய்.